ஒன்றிணைந்து வாழும் ஜி. கல்லுப்பட்டி மற்றும் கெங்குவார்பட்டி ஏழை எளிய கிராமத்து மக்களின் மனதில் கூட்டு மகிழ்ச்சியையும் வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையையும் அவர்களுக்கு திறந்து வைத்து வழிகாட்டி வரும் ஒரு உன்னதமான மக்கள் நிறுவனம்தான் ரீச்சிங் த அன்ரீச்ட். இந்நிறுவனத்தை நிறுவி நடத்தி கொண்டிருப்பவர் அருட்சகோதரர் ஜேம்ஸ் கிம்டன் அவர்கள். இக்கிராம மக்களுக்காக, அவர்களின் குழந்தைகளுக்காக, தேவைகளுக்காக தன்னை ஒரு மெழுகாக உருக்கிக் கொண்டு எளிமையுடனும் உண்மையுடனும் கடந்த 40 வருடங்களாக உழைத்து வருபவர்தான் அருட்சகோதரர் ஜேம்ஸ் கிம்டன் அவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக காட்டாற்று வெள்ளம் என கரைபுரண்டோடுகிறது இவரது சமூக தொண்டு. குழந்தைகள் கிராமம் இத்திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான குழந்தைகளால் அன்பு இல்லங்கள் இங்கே மலர்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் 6 குழந்தைகள், ஒரு பயிற்சி பெற்ற தாய் என்ற குடும்ப அமைப்பு முறையில் இவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள். நான் பயத்தோட ரொம்ப வந்தேன். இங்கே வந்த பிறகு எனக்கு 6 பிள்ளைங்களை கொடுத்தாங்க. இது சந்தோஷமா நல்ல ஒரு தன்னம்பிக்கையா தைரியத்தோட இருக்கிற பிள்ளைங்களும் என்னை அம்மானு ஒரு ஏற்றுக்கிட்டாங்க. HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இவர்களில் உண்டு. இக்குழந்தைகளின் தனிமை துயரமும், கணவனை இழந்து குடும்பத்தால் கைவிடப்பட்ட இளம் தாய்மார்களின் தனிமை வேதனையும் அருட்சகோதரர் ஜேம்ஸ் கிம்டனால் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. 13 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான தனி விடுதி வசதிகளும் இங்கே உண்டு. ஒரு முறை தாத்தா எங்க கிராமத்துல பார்க்கும்போது என்னையும் எங்க அண்ணனையும் பார்த்தாரு. எங்களோட குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுட்டு 2 பேர்த்தையுமே ஆற்றிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அம்மாவை பிரிஞ்சிருக்கிறோன்னு சொல்லி 2 பேருமே அழுதோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இப்போ நிறையா உறவுகள் இருக்குது. அது எதனால்னா எங்கள் தாத்தானால் தான் ஏற்பட்டுச்சு. இப்போ நான் நல்லா படிக்கிற காரணமே அவர் தான். வளர்ந்து படித்து முடித்து பணிக்கு சென்ற பின்னர் இவர்களுக்கான திருமணத்தையும் கூட உறவினர்களின் ஒப்புதலோடு தாத்தாவின் முன்னிலையில் சீர்கொடுத்து சிறப்பாக நடத்தி வைக்கப்படுகிறது. மருத்துவ சேவை திட்டத்தின் கீழ் இப்பகுதியை சுற்றியிருக்கும் கிராம மக்கள் நாள்தோறும் இங்கே சிகிச்சை பெறுகிறார்கள். இவர்களுக்கான அடிப்படை மருத்துவ சேவை, ஆலோசனைகள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. கல்வி திட்டத்தின் கீழ் மழலைகளில் தொடங்கும் இவர்களின் கல்வி பள்ளி இறுதி ஆண்டு வரையும் இந்த வளாகத்தில் கல்வி சேவையை தருகிறது. இந்த குழந்தைகளுக்கான மதிய உணவு இங்கேயே சமைக்கப்படுகிறது. இதனால் நாள்தோறும் சுமார் 1500 மாணவ மாணவியர்களின் பசி நீக்கப்படுகிறது. இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன. குடிசை வீட்டில் இருக்கிறப்ப தண்ணி, மழை பெஞ்சா தண்ணி எல்லாமே உள்ளதா வரும். பூச்சி, வட்டை, பாம்பு எல்லாம் மிருக முதல் கொண்டு உள்ள வந்துச்சு. பாத்ரூம் வசதி எங்களுக்கு முன்னாடி கிடையாது. நாங்கள் கரெக்டுக்கு போகணும். RTUவால் கட்டப்படும் இப்படிப்பட்ட இல்லங்கள் அவர்களின் கழிவறை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. குடிநீர் வசதி திட்டத்தின் கீழ் குடிநீர் வசதியில்லாத கிராமங்களை தேடிச் சென்று இயந்திரங்களின் உதவியுடன் ஆழ்குழாய்கள், கிணறுகள், அடிப்பம்புகள் அமைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் குடிநீர் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. இப்படி எதுவுமே இல்லாத கிராம மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் விலை மதிக்க முடியாத வாழ்க்கையை தந்த அருட்சகோதரர் ஜேம்ஸ் கிம்டனை தங்களின் சொந்த தாத்தாவாகவே கருதுகிறார்கள் இப்பகுதி மக்கள். Christ said, "Whatever you do to the least of these, you do to me." And that has been my only motivation working in Asia. Ever since I've been out here working among the very, very, very poor. I wish you all every blessing. I hope that you also will keep an eye open where you can help the very poor. God bless you. உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராமல் தனது 91 வயதிலும் இவர் செய்து வரும் இந்த சமூக தொண்டினை தேடி கண்டுபிடித்து வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை இவருக்கு வழங்குவதில் பெருமையும் பெருமகிழ்வும் கொள்கிறது கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம்.